பிரதமர் மோடி 8 நாட்கள் பயணமாக கானா உள்ளிட்ட நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் மிக குறுகிய நாட்களில் அதிக நாடுகளுக்கு அவர் மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயணமாக இந்த பயணம் பார்க்கப்படுகிறது. அதன்படி அவர் 2 கண்டங்களில் உள்ள கானா, டிரினிடாட் அண்ட் டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு செல்கிறார். 8 நாட்கள் கொண்ட இந்த சுற்றுப்பயணம் ஆப்பிரிக்கா நாடான கானாவில் இன்று தொடங்குகிறது. அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் கலந்து கொள்ள உள்ளார். பிரதமராக பதவியேற்ற பிறகு மோடியின் முதல் கானா பயணம் இதுவாகும். கானா தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்ற கானா அதிபர் ஜான் டிராமை மகாமாவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். பின்னர் ஜூலை 3ஆம் தேதி டிரினிடாட் மற்றும் டொபாகோவுக்கும், ஜூலை 4ஆம் தேதி அர்ஜென்டினாவுக்கும் செல்கிறார். அதிபர் ஜேவியர் மெலினியை சந்தித்து உணவு பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், மருத்துவம், சுரங்கம், பசுமை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் மோடியும் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றார். தொடர்ந்து ஜூலை 6ஆம் தேதி பிரேசில் செல்லும் பிரதமர் மோடி ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் மோடி கலந்து கொள்ள உள்ளார். பின்னர் ஜூலை 9ஆம் தேதி நமீபியாவுக்கு சென்று அந்நாட்டு அதிபர் டாக்டர் டெம்போ நந்தி நதைத்வாவை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அங்கிருந்து டெல்லி திரும்புகிறார்.